ஹே மை சைலண்ட் வாரியர்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துக்கு தான். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நான் மட்டும் இல்லாமல் நாம் எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சல் ஸ்ட்ரகிள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் காமனாக என்ன நினைக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கதான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது, தெரியுமா? அவங்கள சுற்றி 1008 வழிகளும் கதைகளும் இருக்கும். ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் என்னவோ தெரியல, நம்மளுக்கு அதை பற்றின புரிதல் ரொம்ப கம்மி. நாம் என்ன நினைக்கிறோம், கொரோனாக்கு அப்புறமா தான் எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. வெளி உலகத்துக்கு நம்மளோட வழிகள் தெரியாமல் இருக்கிறதுக்கு நாம் நம்ம எமோஷன்ஸை மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம மனசில் நடக்கிற போராட்டம் பற்றியும், அதை நம்ம ஏன் பேச தயங்குறோம், அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அண்டு எப்படி அதிலிருந்து வெளியே வர்றதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இருக்கிற போராட்டங்கள்லேயே மிக கஷ்டமான போராட்டம் என்ன தெரியுமா? நமக்குள்ள நமக்கு நாமே போராடுறது தான். ஆனால் ஏன் இந்த மனப்போர் நடக்குதுன்னு தெரியுமா? பொதுவாக நம்ம மனசுக்குள்ள 2 விதமான குரல் கேட்கும். ஒரு குரல் உன்னால் எல்லாமே முடியும்னு நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் இன்னொரு குரல் உன்னால் என்ன பண்ணாலும் முடியாதுன்னு நம்மளை நம்பிக்கையை கெடுக்கும். இதனால் நமக்கு நாம மேலே நிறைய செல்ஃப் டவுட் வரும். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாஸ்டில் நடந்த தவறுகளை கொண்டு வந்து நம்ம ப்ரெசண்ட்டோடு கனெக்ட் பண்ணி நம்மளோட செல்ஃப் வர்த்தை நம்மளே சந்தேகப்படுற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடும். இதனால தான் நம்ம யார், நம்ம எதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கோம், இல்லை நம்ம யாரை மாதிரி தான் இருக்க ட்ரை பண்ணுறோம், 1008 செல்ஃப் டவுட்டை நம்ம மனசுக்குள்ளே விதைச்சிடும். அடுத்து நம்ம போராடுறது தனிமை கூட தான். நம்ம எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ஷனில் தான் இருக்கோம். பட் இருந்தாலும் தனிமையை உணர்றதுக்கான காரணம் என்ன? போலியான சிரிப்புக்கு பின்னாடி இருக்க தனிமையும், மற்றவங்களோட அங்கீகாரத்துக்கு ஏங்குற அந்த வெறுமையும், எங்கே மற்றவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம்தான் நம்மளை இப்படிலாம் ஃபீல் பண்ண வைக்குது. என்ன கேட்டால் பொதுவாக பயம்ன்றது ஒரு விஷம் மாதிரி தான். ஒன்ஸ் அது நம்மளை பிடிச்சிருச்சுன்னா லைஃப் லாங் நம்ம அதுக்கு அடிமையாகிடுவோம். அப்புறம் எதெல்லாம் நினச்சி நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்கும் தெரியுமா? தோல்வியை நினச்சி, எங்கே அடுத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்ற பயம், எங்கே நம்மளை யாரும் புரிஞ்சிக்காமல் போயிட்டா, மறந்து போயிட்டா, அதுவும் இல்லையா ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, எங்கே நம்ம இந்த சொசைட்டிக்கு செட் ஆகாமல் போயிடுவோமோன்னு எல்லாமே பயம்தான். இப்படி பயந்து வாழ்கிறது தான் வாழ்க்கையா? இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தால் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய இழந்துருவோம். அன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நம்ம இந்த விஷயத்துக்கெலாம் பயந்துருக்க வேண்டாமேன்றது தோணும். பட் லேட்டாக புரிஞ்சு நம்மளுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ இப்போத்துலேருந்தே நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நாளைக்கு நம்மளால் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியும். இன்றைக்கி விட்டுட்டா நாளைக்கு பிடிக்க முடியாது. ஸோ உங்களால் முடிஞ்சது லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றத்தை இப்போவே உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கங்க. ஏன்னா ஒரே நாளில் எந்த ஒரு விஷயமுமே மாறிடாது. அதுக்கு பல நாள், பல மாதம் எடுக்கும், ஏன் பல வருஷம் கூட ஆகலாம். எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகுன்றது கிடையாதுல்ல. நாம் ஏன் இந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே மறைச்சி வச்சு தனிமையில் கஷ்டப்படணும்? ஏன் இதெல்லாம் வெளியே சொன்னால் என்ன இருப்போகுது? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம ஏன் இதெல்லாம் வெளியே சொல்லாமல் இருக்கோம் தெரியுமா? பயம்தான். எங்கே அடுத்தவங்க நம்மளை வீக்காக பார்த்துருவாங்களோ, இல்லை அடுத்தவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ இந்த ஒரு விஷயத்த வச்சு, அப்படின்ற அந்த பயம்தான் நம்மளை எதுவுமே வெளியே சொல்ல விடாமல் தடுக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க, நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அழக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள், அழறது உண்மையிலே வீக்னஸா, இல்லை எமோஷன்ஸை வெளியே காட்டுறது வீக்னஸா? கண்டிப்பாக கிடையாது. சில விஷயங்களை வார்த்தையால் சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்போ எமோஷன்ஸ் மூலியமாக தான் அது வெளியே வரும். அதுக்காக வேண்டி நம்ம அது வீக்குன்னு அர்த்தம் கிடையாது. சரி, இப்போ சொல்லுங்கள், உண்மையான ஸ்ட்ரென்த்ன்றது எது?
எமோஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிறதா, இல்லை அது தைரியமாக வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா? சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? சின்ன வயசுலேருந்து நம்மளை எதுனாலும் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே அடக்கி வெளியே காட்டாத அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டோம். எங்கே இதெல்லாம் சொன்னால் மற்றவங்களுக்கு நம்ம பாரமாக இருந்துருவோமோன்ற ஒரு உணர்வு தான். இல்லை வெளியே சொல்லி யாரும் புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்னா அப்படின்ற கற்பனை, ஒரு இல்யூஷன் மாதிரி நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கும். நம்ம ஓவராக திங்க் பண்ணி நாம் அந்த மாதிரி நினச்சிக்கிறோம். பட் ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்மளை மாதிரி நிறைய பேர் இந்த சொசைட்டியில் இருக்காங்க. சேம் நம்மளுக்கு என்ன நடக்குதோ, நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ அதே தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த ஜேர்னியில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறது கிடையாது. உங்கள் கூட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு தனிமையாக இருக்கீங்கன்ற அந்த உணர்வு எதுவும் வரவே வேண்டாம். நீ யாருன்றது சுற்றி இருக்க மனுஷங்களும் சூழ்நிலையும் முடிவு பண்ணுறது கிடையாது. அதை முடிவு பண்ணுறது தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். வாழ்க்கைன்னா போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவுன்னு ஒன்று கிடையாது. நாம தான் அதை கடந்து போயிட்டே இருக்கணும். உனக்காக வேற யாரும் வந்து பேச மாட்டாங்க. உனக்காக நீ தான் பேசணும். இமோஷன்ஸை வெளியே காட்டுறதுன்றது கோழத்தனமான விஷயமோ இல்லை வீக்னஸோ கிடையாது. சொல்லப்போனால் நம்ம வலியை வெளியே ஷேர் பண்ணுறதுன்றது ஒரு ஸ்ட்ரென்த். நமக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி. உன்னோட எமோஷன்ஸ் என்னன்றதை நீ அக்செப்ட் பண்ணிக்க. இதுதான் நாம. சில நேரம் நம்ம நல்லா இல்லைனாலும் நம்ம நல்லா இருக்கோம் நம்மளுக்கு நாமே புகழியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் இருக்கிற ஃபேக்ட்ன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதை மறந்துடாதீங்க. லைஃப்பில் எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியுன்றதை நீங்கள் நம்புங்க. நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தெரியுமா? என்ன, நீங்கள் அதை உணரணும். இந்த ஜேர்னியில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்க போகிறது கிடையாது. உங்கள் கூட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பயணிக்கிறோம். ஸோ அதனால் எந்த காரணத்து கொண்டும் நம்பிக்கையை இழக்காதீங்க. நம்புங்க, இதுவும் கடந்து போகும். இந்த வீடியோ உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆகியிருந்தால் நீங்களும் இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. அண்ட் இந்த மெசேஜ் இப்போ யார் லைஃப்க்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.